ஹலோ வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். உங்களுடைய பர்சனுடைய அடுத்த ஸ்டெப் உங்களை நோக்கி என்னவா இருக்கும்? ஓகே, 3 பைல் வச்சிருக்கேன். பைல் நம்பர் 1 இந்த மார்க்கர், ஸோ இந்த கலர். பைல் நம்பர் 2 டைஸ் வச்சிருக்கேன். நீங்கள் இந்த டைஸை எடுத்துட்டாலும் ஓகே, இல்லை நம்பர் 6 அது கன்சிடர் பண்ணாலும் ஓகே தான். பைல் நம்பர் 3 ஒயிட் கலர் கேண்டில். ஓகே, ஸோ இந்த 3 பைலில் எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கோங்க. மோர் தென் 1 பைல் தாராளமாக பார்க்கலாம். குயிக்காக ரீடிங்குள்ளார போயிடலாம். ஸோ சீக்கிரமாக சூஸ் பண்ணுங்க. ஓகே, சூஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். டைம் ஸ்டாம்ப் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அங்கே வந்து செக் பண்ணிக்கோங்க. பைல் நம்பர் 1. ஸோ யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் வந்துட்டு பார்ப்போம். ஸோ இந்த பர்சனுடைய நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னவா இருக்க வாய்ப்புகள் இருக்கும்? ஸோ ஓகே, ஒரு சில பேர் வந்துட்டு நோ கான்டாக்டில் இருக்க வாய்ப்புகள் அதிகம். ஸோ பேச்சுவார்த்தைகள் அவ்வளோக்கும் இல்லாமல் இருக்கும். ஆனால் மனசில் வந்துட்டு அந்த ஒரு எண்ணங்கள், தாட்ஸ் வந்துட்டு இருக்குது. பட் இது வரைக்கும் கான்டாக்ட் பண்ணணும், பேசணும் அப்படிங்கிறதுக்கான முயற்சிகள் எடுத்த மாதிரி தெரியல. சம்வேர் வந்துட்டு ஓகே, பிரிஞ்சது, பேசாமல் இருக்கிறது அது கரெக்டு தான், ஸோ அது ஓகே தான் அப்படின்ற மாதிரி, லைக் மூவ் ஆன் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இருக்க மாதிரி இருக்கு. ஸோ அவங்க உங்களை நோக்கி அடுத்த ஸ்டெப் எடுப்பாங்களா அப்படின்னா இப்போதைக்கும் அதுக்கான சைன் காமிக்கல. பிகாஸ் வந்து இந்த ரிலேஷன்ஷிப் பொறுத்த வரைக்கும் வந்துட்டு ஆல்மோஸ்ட் நிறைய ஒரு வழிகளை கொடுத்துருக்கலாம். அதுவும் இல்லாமல் நிறைய ஏமாற்றங்கள், ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ், எதிர்பார்ப்புகள் ரொம்ப ஓவராகவே இருந்திருக்குது. அந்த எதிர்பார்ப்புகள் வந்துட்டு ஃபுல்ஃபில் ஆகலை, நிறைவேறலை அப்படின்னா உடனே சென்சிட்டிவ் ஆகிறது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்துட்டு தெரியுது. அண்ட் சரி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த இடத்துல வந்துட்டு லவ் அப்படிங்கிறத தாண்டி இப்போ திருப்பி மறுபடியும் வந்துட்டு கனெக்ட் ஆனோம், மறுபடியும் வந்துட்டு பேசணும் அப்படின்னா ஏதாவது பழையபடி மறுபடியும் நடக்குமோ? ஸோ 2 பேரும் வந்து மூவ் ஆன் ஆகிட்டு அவங்கவுங்க லைஃப்பை லீட் பண்ணிக்கலாம். ஸோ லெட்ஸ் ஃபேஸ் சம் நியூ பர்சன் லைஃப்பில். ஸோ இந்த மாதிரியான ஒரு தாட்ஸ் வந்துட்டு அந்த நபருக்கு ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால உங்களை நோக்கின ஒரு நெக்ஸ்ட் ஸ்டெப் எடுப்பாங்களா, அதாவது நெருங்கி வருவாங்களா அப்படின்னா சான்சஸ் லிட்டில் பிட் கம்மியாக இருக்க மாதிரி தான் இருக்கு. இப்போ வரைக்கும் அதுக்கான சைன் வந்துட்டு காமிக்கல. ஓகே, பிகாஸ் வந்து அந்த நபருக்கு சம் கைண்ட் ஆஃப் ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் தேவைப்படுது. அதாவது கொஞ்சம் வந்துட்டு ரிலாக்ஸாக இருக்கணும், எங்கேயாவது தனியாக ட்ராவல் பண்ணுறது. இப்போ தனிமையாக ட்ராவல் பண்ணுறத ரொம்ப விரும்ப ஆரம்பிக்கலாம், இல்லைன்னா வேற ஒரு புது நபர்களோட ட்ராவல் பண்ணுறது, இந்த மாதிரி வந்துட்டு விருப்பங்கள் மாறி இருக்கலாம். ஸோ கொஞ்சம் வந்துட்டு அந்த ஒரு தனிமைகள் தேவைப்படுது அவங்களுக்கு. ஸோ பார்ப்போம், வேற யாராவது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்காங்களா? ஸோ செக் பண்ணலாம். இந்த பர்சன் இப்போ மேபி வந்து சிங்கிளாக இருக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்கு. லைக் இன்னும் இப்போ ரொம்ப அவங்களவே அதிகமாக கேர் பண்ணிக்கிறாங்க. அண்ட் இப்போ மற்றவங்களுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதை தாண்டி அவங்களுக்கு அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிறாங்க. அண்ட் திஸ் பர்சன் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வெரி இன்ட்யூட்டிவ் கேரக்டராக இருப்பாங்க. ரொம்ப அவங்களுக்கு ஒரு விஷயம் செய்ய போகிறாங்க, மனசு வந்து ஒத்துக்கலை அப்படின்னா உடனே ட்ராப் பண்ணிடுவாங்க. ஓகே,
ஃப்ரெண்ட்ஷிப்ஸ், எஸ், நியூ ஃப்ரெண்ட்ஷிப்ஸ், பழைய ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் அது வந்துட்டு இன்னும் அவங்க லைஃப்ல வந்துட்டு இருக்காங்க. அவங்க கூட வந்துட்டு ஒரு கைண்ட் ஆஃப் நல்ல பாண்டிங் அண்டர்ஸ்டாண்டிங் போயிட்டு இருக்கு. ஸோ அதுவும் வந்துட்டு அதுலேயும் வந்துட்டு குவைட் பிஸியாக இருக்க மாதிரி இருக்கு. ஸோ எனக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பு இது மறுபடியும் ஒரு ரீகன்சிலியேஷன், ஸோ இதுக்கு வந்து எனக்கு டைம் கிடையாதுன்னு சொல்கிற மாதிரி இருக்கு. அண்ட் இப்போ அந்த நபர் வந்து வெரி ஸ்ட்ராங் பவுண்டரிஸ் போட்டிருக்கோ வாய்ப்புகள் இருக்கு. இன்ஃபேக்ட் நீங்களே வந்துட்டு அவங்களோட வந்து கனெக்ட் பண்ணணும், பேசணும், ஏதாவது ஒரு பதில் கொண்டு வரணும்னு நினைச்சா கூட உங்களாலே வந்து முடியாம இருக்கும். ஓகேங்களா? அவங்க ரொம்ப பிஸியாகவும் சரி, உங்களோட நீங்க ட்ரை பண்ணாலும் வந்துட்டு ரீச் பண்ண முடியாத அளவுக்கு இருக்க மாதிரி இருப்பாங்க. பிகாஸ் ஒரு ஸ்ட்ராங் பவுண்டரிஸ் அண்ட் என்ன சொல்ற பிஸி ஸ்கெட்யூல்லே வந்துட்டு இருக்க மாதிரி இருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ வரைக்கும் இந்த நபர்கிட்ட இருந்து வந்துட்டு கொஞ்சம் நீங்கள் ரொம்ப எதிர்பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கான சைன் வர்றதுக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி இருக்கு. பிகாஸ் அவங்க லைஃப்பை வந்து செட்டில் டவுன் பண்ணுறதுல வந்து கொஞ்சம் ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. ஓகே, ஸோ மேபி ஃபியூச்சரில் இல்லை வரக்கூடிய அப்கமிங் டேஸில் ஒன்ஸ் அவங்க இந்த ஒரு விஷயத்தை வந்து முடிச்சிட்டாங்க அப்படின்னா அதுக்கான திரும்ப ரீகனெக்டுக்கு வாய்ப்புகள் இருக்க சான்சஸ் இருக்கு. பட் இப்போ வரைக்கும் வந்துட்டு இட் இஸ் நோ. ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பயல் நம்பர் 1. தேங்க்யூ. பயல் நம்பர் 2 யாரெல்லாம் இந்த பயல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் வந்துட்டு பார்த்துடலாம். ஸோ இந்த பர்சனோட நெக்ஸ்ட் ஸ்டெப், pile number 2. So pile number 2 பொறுத்த வரைக்கும் double minded. Okay, so see இந்த நபர் வந்துட்டு ரொம்ப டபுள் மைண்டட் அண்ட் ஆல்சோ வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ரையாரிட்டிஸ் இல்லையா அதில் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. வெரி நாலேஜபிள், மெச்சூர்டா. பட் அட் த சேம் டைம் வந்துட்டு இந்த நபர் வந்துட்டு சம்வேர் ஒரு ஒரு சென்சிட்டிவாக இருக்கலாம். ஒரு சின்ன விஷயம்னாலும் வழியில் வந்துட்டு ஓகே ஓகே சரின்னு சொல்லிட்டு போனாலும் மனசில் அதை அப்படியே வச்சுருப்பாங்க. ஸோ ரொம்ப நாள் அந்த ஒரு பேசின கான்வர்சேஷனாக இருக்கட்டும், நடந்த விஷயங்களை வந்து மனசில் வச்சுருப்பாங்க. ஸோ இந்த பர்சன் வந்துட்டு உங்கள் ரிலேட்டடாக அடுத்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதுல அரை மனசில் இருக்க மாதிரி இருக்குது. சம்டைம்ஸ் வந்துட்டு ஒரு முடிவு எடுக்கிறாங்க, சம்டைம்ஸ் வந்துட்டு ஓகே வேண்டாம் தள்ளி போட்டுக்கலாம் அப்படின்னு போகிறாங்க. ஸோ இது வந்து ரொம்ப நாளாக இந்த ஒரு ட்ராமா நடந்துட்டு இருக்க வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? அண்ட் ஆல்சோ மேபி உங்களுக்குள்ளார நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் வந்திருக்கலாம், நிறைய நல்ல மூமெண்ட்ஸும் நடந்திருக்கலாம். ஸோ நிறைய விதத்தில் வந்துட்டு நீங்கள் ஏதோ ஒரு இதில் அவங்களுக்கு நிறைய உதவிகள் செஞ்சுருப்பீங்க. ஸோ அந்த ஒரு நன்றி மனசில் இருக்குதா. பட் அந்த சம் கைண்ட் ஆஃப் பெயின் அதெல்லாம் வந்துட்டு ஒரு சில விஷயங்களும் மனசில் வந்துட்டு வச்சிருக்க மாதிரி இருக்கு. அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கெரியர், ஸ்டடீஸ் ஃபோக்கஸ்டாக தான் அதிகமாக இருக்க மாதிரி இருக்கு. ஓகேங்களா? ஸோ ட்ரீமை நோக்கி போகணும், இதெல்லாம் வந்துட்டு இப்போ டிஸ்டர்ப் ஆக வேண்டாம் அப்படின்னு தள்ளி போட்டுட்டே போகிற மாதிரி இருக்கு. ஓகேங்களா? ஸோ உங்கள் விஷயமா வந்துட்டு அடுத்து என்ன ஸ்டெப் எடுக்கணுங்கிறதுல கன்ஃபியூஷன்ஸ் தெரியுது. குயிக்காக எடுப்பாங்களா அப்படிங்கிறதுலேயும் வந்துட்டு ஒரு சில பேருக்கு வந்துட்டு டிலே ஆகதான் சான்சஸ் காமிக்குது. ஓகேங்களா? ஸோ எல்லாமே செட்டில் பண்ணிட்டு அண்ட் தென் நம்ம இந்த விஷயத்துக்கு வருவோம் அப்படின்ற மாதிரி தான் வந்து தெரியுது. பட் ஸ்டில் அந்த பர்சன் வந்துட்டு பேலன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, வெரி குட் அட் பேலன்சிங், பேலன்ஸ் பண்றாங்க. ஆனா அந்த பர்சன் சம்வேர் வந்துட்டு ஏதோ ஒரு ஈவெண்ட் மேபி உங்களுக்கே தெரியாம இருக்கலாம், அது வந்து அவங்கள ஹர்ட் பண்ணியிருக்கலாம். நீங்க சாதாரணமா சொன்ன விஷயங்கள் இல்லை செஞ்ச விஷயங்கள் ஏதோ ஒன்று உங்களை மீறி அதை அவங்கள ஹர்ட் பண்ணியிருக்கலாம். ஸோ தட் ஆல்சோ அவங்களுக்கு ஒரு பெயினை வந்து கொடுத்துருக்கோம். பட் அது என்னங்கிறது இன்ன வரைக்கும் ஒரு சில பேருக்கு சொல்லியிருக்க கூட மாட்டாங்க. உங்களுக்கே க்ளூலெஸ்ஸாக இருப்பீங்க என்ன நடக்குது, ஏன் வந்து அந்த பிஹேவியர் வருது. பிகாஸ் அந்த பர்சன் மனசில் வச்சுக்கிட்டு சொல்லாமல் இருக்காங்க.
இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட மைண்ட் எடுக்கிற டெசிஷன்ஸ் கரண்ட்லி ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கு. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி அவங்க லைஃப், அவங்களோட தனிப்பட்ட ஆசைகள், ஆம்பிஷன், கோல், இதுதான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி அப்போ வந்து காமிக்குது. அண்ட் அதுக்கப்புறம் தான் மற்ற விஷயங்களை வந்து முடிவெடுக்கிற மாதிரி இருக்காங்க. அண்ட் நான் போய் ஒரு இடத்துல உட்காந்துக்கிறேன், நான் போய் நல்ல ஒரு இடத்துல செட்டில் ஆகி உட்காந்துக்கிறேன், அதுக்கப்புறம் நான் மற்ற விஷயங்கள் எடுத்தேன்னா எனக்கு அது கரெக்டாக இருக்கும், எல்லாமே டுகெதராக எடுத்தேன்னா எனக்கு சரி வராதுங்கிற எண்ணங்கள் தெரியுது. ஸோ உங்களை நோக்கி அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுல வந்துட்டு டபுள் மைண்டட். நான் ரெண்டு மனசு இருக்கு. சம்டைம்ஸ் ஓகே பேச கனெக்ட் ஆகலாம் மறுபடியும் ஒன்ஸ் அகெயின், இல்லைன்னா வந்துட்டு அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஸோ நிதானம் கொஞ்சம் வந்துட்டு இந்த எடுக்கிற டெசிஷன்ஸில் வந்து சம்டைம்ஸ் நிதானம் வந்து ரொம்ப இதாக இருக்கு. லைக் இன்னும் அந்த ஒரு ஃபோர்ஸ் வந்து தெரியுது. ஓகே, நான் கொஞ்சம் சான்ஸ் எடுக்கிறேன். ஃபைல் நம்பர் 2 நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மெசேஜ் உங்களுக்காக எடுக்கிறேன். பிகாஸ் எனக்கு ஓவராலாக வந்துட்டு கெரியர் ஃபோக்கஸ்க்கு தான் காமிக்குது. See. எஸ், உங்கள் விஷயமா வந்துட்டு ஸ்லோவாக டெசிஷன்ஸ், எஸ்பெஷலி உங்கள் விஷயமா வந்துட்டு ஸ்லோ டெசிஷன்ஸ் எதிர்பார்க்கலாம். பட் ஆனால் சம்டைம்ஸ் வந்து இந்த டபுள் மைண்டடாக இருக்கிறதுனால ஒரு ப்ரேயரில் கூட இப்போ எனக்கு ஏதாவது ஒரு ஆன்சரை கொடுங்கன்னு சொல்லிட்டு ஏஞ்சல்ஸ் கிட்ட அந்த ப்ரேயரை கூட கேட்டிருக்கலாம். அண்ட் திஸ் பர்சன் அதிகமாக வந்துட்டு ஏஞ்சல்ஸோட பிளெஸிங்ஸ் இருக்கும், ஏஞ்சல் நம்பர்ஸ் இல்லைன்னா சம்திங் கனெக்ட் ஆகிட்டே இருக்கும் அது அவங்களுக்கு. ஓகேவா? ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 2. தேங்க்யூ. பைல் நம்பர் 3 யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங். ஸோ உங்களோட பர்சனுடைய நெக்ஸ்ட் ஸ்டெப் டுவர்ட்ஸ் யூ. File number 3. ஓகே, திஸ் பர்சன் வந்து கண்டிப்பாக உங்களை சர்ப்ரைஸ் பண்ண போகிறாங்க. ஓகேங்களா? ஸோ நிச்சயமாக வந்துட்டு ஏதோ ஒரு வழியில் உங்களோட கான்டாக்ட் பண்ணுவாங்க. அண்ட் வந்து ஒரு ஒரு கிஃப்டோ இல்லை ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு வந்துட்டு வாங்கி கொடுப்பாங்க. அண்ட் நீங்கள் ரொம்ப நாளாக ஏதாவது ஆசைப்பட்டு ஒரு விஷயம் கேட்டிருந்தீங்க அப்படின்னா அந்த விஷயத்த வந்துட்டு இவங்க இந்த டைம் செயல்படுத்தவும் வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? இன்ஃபேக்ட் வந்து சுற்றி இருக்கிற நபர்களோ இல்லை ஏதோ ஒரு சில விஷயங்கள் வந்துட்டு ஒரு சில எண்ணங்கள் ஆல்சோ அவங்கள ஸ்டாப் பண்ண ட்ரை பண்ணும். பட் ஸ்டில் அந்த நபர் உங்களுக்காக செய்வாங்க. ஸோ ஒரு யூ ஃபீல் லைக் ஒரு பிளெஸ்ஸிங் கிடைச்ச மாதிரி இருக்கும். லைக் என்னோட ப்ரேயர் ஃபைனலி வந்துட்டு நான் வேண்டுனது எனக்கு வந்து கிடைக்கிற மாதிரி தெரியுது. ஸோ இந்த மாதிரி நல்ல சைன்ஸ் வந்துட்டு கண்டிப்பாக இருக்கும். இவ்வளோ நாட்களாக பைல் நம்பர் 3 நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக, ரொம்ப தனிமையாக, யாராவது கூப்பிட்டா கூட பேசாமல் இருந்திருப்பீங்க. ஸோ இந்த டைம் எல்லாரோடையும் வந்துட்டு கனெக்ட் ஆகிற அளவுக்கு மைண்ட் ஹாப்பியாக இருக்கும். அதுக்கு காரணம் அந்த உங்களோட நபர் உங்களுக்கு பண்ணக்கூடிய சர்ப்ரைசஸ் கூட வந்துட்டு இருக்கும். ஓகே, எதிர்பார்க்காத டைமில் இருக்கும். இது எப்போ என்னங்கிற ஒரு விஷயமே இல்லாமல் திடீர்னு வந்துட்டு ஒன் டேல அந்த ஒரு விஷயம் வந்துட்டு இருக்கும். அண்ட் ஆல்சோ வந்துட்டு உங்களுக்கு ஒரு விதமான டிஃப்ரெண்ட் ஃபீலிங்ஸ் இருக்குங்க. லைக் இவ்வளோ நாளாக வந்து நீங்கள் தனிமையாக யார்ட்டும் பேசாமல் ஒதுங்கி, பிகாஸ் நீங்கள் அந்த ஒரு ஏதோ ஒரு வேர்ல்டுக்குள்ளே இருந்திருப்பீங்கல்ல. பட் இந்த டைம் நீங்கள் ஓப்பன் அப்பாக வர்றதே வந்துட்டு ஒரு பாசிட்டிவ் சைன் தான். சரியா? ஸோ திஸ் ஸ்டேஸ் இஸ் அ பிளெஸிங். இட்ஸ் வெரி குட் பிளெஸிங். கண்டிப்பாக ஒரு ஹாப்பி ஸ்மைல் எதிர்பார்க்கலாம். அந்த பர்சன் கொண்டு வருவாங்க. அண்ட் நீங்கள் வந்து அந்த பர்சன் உங்களை புரிஞ்சிக்கலன்னு ஏதோ ஒரு கட்டத்தில் நினச்சிங்கன்னா அப்படி கிடையாது. நல்லா புரிஞ்சு வச்சுருக்காங்க. ஓகே, ஸோ டோன்ட் வரி.
அண்ட் இந்த டைம்ல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்குள்ள இருக்கிற ஃபீலிங்ஸ் வந்து வெளிப்படையா வந்து ஓப்பன் அப் ஆக வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த ஒரு பாண்டிங்ல வந்துட்டு ஏதாவது ஒரு தேர்ட் பார்ட்டி ஏதாவது ஒரு பிரச்சனைகள் கொடுத்துருந்தாங்க, இல்லை ஏதாவது ஒரு ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அது எல்லாமே வந்துட்டு ரிலீஸ் ஆகுது. ஸ்ட்ராங் ப்ரொடெக்ஷன் இருக்கு. அண்ட் ஆல்சோ வந்துட்டு உங்களுக்கு வரக்கூடிய அந்த கான்ஃபிடென்ட் ரொம்ப அதிகமாக இருக்கும். பிகாஸ் வந்து இந்த நபர், உங்களுடைய நபர் வந்துட்டு உங்களை நோக்கி இனி நிறைய விஷயங்கள் வந்து எடுக்கிற ஸ்டெப் எல்லாமே வந்துட்டு உங்களோட கான்ஃபிடென்ட்டையும் வந்துட்டு ரைஸ் பண்ணும். ஓகேங்களா? அண்ட் இந்த ரிலேஷன்ஷிப் பொறுத்த வரைக்கும் வந்துட்டு அந்த நபரோட டாமினேஷன்ஸ் எதிர்பார்க்கலாம் கொஞ்சம். பட் அது நீங்க ஏதோ ஒரு வழியில என்ஜாய் பண்ற மாதிரி தான் இருக்கு. லைக் ஓ என்னவே டாமினேட் பண்றியா அப்படின்னு சொல்லாத மாதிரி நீங்க அதை அக்செப்ட் பண்ணிட்டு என்ஜாய் பண்ற மாதிரி தான் தெரியுது. பிகாஸ் நீங்க உங்களுக்கு தேவையானது அந்த லவ், அந்த ஒரு கேரிங் உங்க பார்ட்னர் கிட்ட இருந்து, அந்த ஒரு பாதுகாப்பு. ஸோ அதை வந்துட்டு ஏதோ ஒரு வழியில அவங்க வந்து உங்களுக்கு கொடுக்குறப்போ நீங்க அந்த டாமினேட் பண்றதை வந்துட்டு விட்டுருவீங்கிற மாதிரி தான் தெரியுது. ஓகே, ஸோ இது எல்லாரும்னு சொல்ல முடியாது. பட் ஒரு சில பேர் கண்டிப்பா வந்துட்டு ஸ்ட்ராங்கா நடக்க வாய்ப்பு இருக்கு. பிகாஸ் வந்து பைல் நம்பர் 3 பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து அந்த ஒரு டிராமா இல்லைன்னா வந்துட்டு ஒரு சென்டர் ஆஃப் அட்டென்ஷன், எல்லாரும் எனக்கு இது கொடுக்கணும், முக்கியத்துவம் கொடுக்கணுங்கிறத தாண்டி நீங்க தான் எல்லாமே எல்லா முடிவுகளும் எடுக்கணுங்கிற அந்த மைண்ட் செட்டு போகி பீஸ்ஃபுல்னஸ், அமைதியா இருக்கணும், நல்ல நிம்மதியா இருக்கணும்ன்ற ஒரு மைண்ட் செட் வந்துட்டு வரும் இனி வரக்கூடிய நாட்கள்ல. அதுக்கு இந்த நபர் வந்துட்டு ஒரு காரணமாகவும் வந்து இருப்பாங்க. ஓகேவா? ஸோ கண்டிப்பாக இது ஒரு பிளெஸ்ஸிங் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லணும். ஓகே, ஸோ நான் வந்து I'll take some extra chance. ஓகே, இவ்வளோ வந்திருக்கு. சரி பார்ப்போம். சரி, நீங்கள் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் வந்துட்டு இது ரொம்ப நேரம்னு கூட ரொம்ப நாள் சொல்ல முடியாது. பட் ஆனால் ஒரு குறிப்பிட்ட பீரியட் ஆஃப் டைமில் யூ ஃபீல் லைக் ஒரு குயின் மாதிரியோ ஒரு கிங் மாதிரியான ஒரு ஃபீலிங் வந்துட்டு இருக்கும். பிகாஸ் அந்த நபர் வந்து உங்களை அந்த அளவுக்கு வந்துட்டு நல்லா ட்ரீட் பண்ணுவாங்க. ஓகேவா? சி, பைல் நம்பர் 3 வந்துட்டு ரொம்ப லவ் விஷயத்தில் ரொம்ப அதிகமாக வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணுவீங்க, எமோஷன்ஸ் ஆவீங்க. எஸ்பெஷலி உங்கள் பார்ட்னர் உங்களை ரொம்ப பார்த்துக்கிட்டாங்கன்னா யூ எக்ஸ்பிரஸ் வெரி வெல். ஸோ இது வந்து கண்டிப்பாக நடக்கும். அண்ட் அதே சமயம் வந்துட்டு உங்க பார்ட்னர் உங்களை எங்கேயாவது வெளியில டூர் மாதிரி மேபி நீங்க 2 பேர் போறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. சம்வேர் ஒரு குளிர் பிரதேசமா இல்ல ஒரு குளிர இருக்கிற பிளேசஸ் கண்டிப்பாக வந்துட்டு எதிர்பார்க்கலாம். சம்வேர் ஒரு ஸ்னோ இல்லைன்னா கூட குளிர் இருக்கிற இடம் கண்டிப்பா. ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 3. தேங்க்யூ. 3 பாயில டிஃப்ரெண்ட் மெசேஜஸ் பார்த்தாச்சு. தனிப்பட்ட முறையில் தெரிஞ்சுக்கணும், டிஸ்கிரிப்ஷன்ல டீட்டெயில் இருக்கு. நன்றி.